ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். A race car driver is racing at 20th kilometer. ஓகேங்களா. If his speed never exceeds 150 kilometer per hour, ஹவருக்கு 150 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போக முடியாது. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் he can cover இன் தி நெக்ஸ்ட் 2 hours? அப்போ நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் போயிருப்பார்? அப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து ரேசிங் கார் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படின்னா 20th கிலோமீட்டர். அப்போ இது ஸ்டார்டிங்கில் இருக்கார். ஓகேங்களா. அப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி போகிறார்? அப்போ இதில் இன்டர்வல் கொடுக்கலவா? அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் அந்த 20th கிலோமீட்டர் இருக்கிறப்ப நமக்கு டைமும் கொடுக்கல. அப்போ ஸ்டார்டிங் டைம் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்னா 0ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கேட்கறனால நம்ம என்ன பண்ணோம்னா 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இன்டர்வல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0,2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதில் ஃபங்க்ஷன் கொடுக்காதனால நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்னா f(x) அப்படிங்கிறத ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அந்த எக்ஸோட வேல்யூ எந்த இன்டர்வலில் இருக்குன்னா 0,2ல் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து இது ஏ இது பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்போ எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது? 20th கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இது லெக்ராஞ்சி மீன் வேல்யூஸ் தியரத்தில் போட்டு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா 0லையும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்காது. f(a) ஒரே மாதிரி இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா லெக்ராஞ்சி மீன் வேல்யூஸ் தியரத்துக்கு போகிறோம். பாருக்கண்ணே, let f(x) be the distance covered. ஓகேங்களா. f(x)ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோம். அதில் எக்ஸோட வேல்யூ 0 to 2 இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறப்ப f(a) 0ங்கிறப்ப எவ்வளோ கிலோமீட்டர் போயிருந்தாங்க? 20th கிலோமீட்டரில் இருக்காங்க. ஓகேங்களா. அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2, அதாவது f(b) அதுதான் என்னங்கிறது நமக்கு வேணும். இப்போ f(x) கண்டினியூஸ், கண்டிப்பாக இது வந்து ஃபங்க்ஷன்னாவே f(x) வந்து கண்டினியூஸ் ஆன் 0,2, f(x) வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆன் 0,2. ஓகே. இப்போ f(a)ஓட வேல்யூ 20. அப்போ f(b) என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது ரெண்டோட வேல்யூ நமக்கு நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம லெக்ராஞ்சி மீன் வேல்யூஸ் தியரத்துலேருந்து இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. அப்போ f(c) ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? f(b) மைனஸ் f(a) பை b மைனஸ் a. ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த f(c) டெரிவேட்டிவ் நமக்கு தெரியாது. பட் இதோட ஸ்பீடு வந்து ஸ்பீட் அப்படின்னாவே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதனாவே நமக்கு டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். ஸோ அதோட வேல்யூ நமக்கு எதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லியிருக்காங்க? 150 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. அப்போ 150 இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150. ஒன்று 150 இருக்கும், இல்லைன்னா 150 கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஆன்சர். ஓகேவா. அப்போ இதில் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். f(b) நமக்கு தெரியாது. f(a)ஓட வேல்யூ 20, பிங்கிற லிமிட் வந்து 2, ஃபர்ஸ்ட் லிமிட் ஏங்கிறது 0. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இங்கே 2 இருக்கும்போது அந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 300. இப்போ -20 அந்த சைட் போகிறப்போ +20 வரும். அப்போ 320. அப்போது கவர் வந்து பார்த்தோன்னா ஹென்ஸ் த கவர்ஸ் எட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 320 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா 320 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. ஓகேவா. 7th கொஷின். சப்போஸ் தட் ஃபார் எ ஃபங்க்ஷன் f(x) f(x) less than or equal to 1 for all 1 less than or equal to x less than or equal to 4. எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குன்னு அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து பார்த்தோன்னா f(x) வந்து வேல்யூனா less than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் f(4) மைனஸ் f(1) வந்து less than or equal to 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருக்கான லிமிட் வந்து இது a இது b. ஓகேங்களா. இப்போ நமக்கு f(x) வந்து less than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1,4ங்கிற ஃபங்க்ஷனில் f(x) வந்து இந்த 1,4ங்கிற இன்டர்வல் என்னவாக இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்னவாக இருக்குன்னா டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஓகேங்களா. செக் பண்ண சொல்கிறாங்கன்னா தான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இதில் ஃபங்க்ஷனே கிடையாது. f(x)ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவே கொடுத்துட்டாங்க அவ. ஸோ அதனால் நமக்கு கண்டினியூஸாகவும் இருக்கும், டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் லெக்ராஞ்சி மீன் வேல்யூஸ் தியரத்தில். அப்போ அப்ளை பண்ணுறப்போ இதில் வந்து நமக்கு f(x) வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த f(c) தான் f(x)ன்னு எழுதிக்கிறேன். இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? less than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே BA அப்படிங்கிறது இன்டர்வல் நமக்கு என்ன இருக்குது? 1 4, Bங்கிறது 4, Aங்கிறது 1. ஸோ இதில் அப்ளை பண்ணுறேன். 4 - 1 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிச்சு. Okay, does there exist a differentiable function f(x) such that f(0) is equal to -1, f(2) is equal to 4 and f(x) less than or equal to 2 for all x? ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த f(x)ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு a(b)ங்கிற வேல்யூ ஏங்கிறது 0, bங்கிறது 2. ஓகேங்களா. இது ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. f(ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ கிவன் கண்டிஷன் இதுக்கான f(x) இஸ் கண்டினியூஸ் ஆன் 0,2. ஏன்னா நமக்கு இது a இது b. அப்போ லிமிட் வந்து 0வும் 2வும் தான். அப்போ டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 0,2. அப்போ நம்ம லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தீரம் போடுறோம். அப்போ f(x) வந்து பார்த்தீங்கன்னா
ஃபார்முலா f of b minus f of a by b minus a. ஸோ இதில் வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பிக்கு 2, ஏக்கு 0, அதே மாதிரி இதுவும் 2 minus 0. f of 2ஓட வேல்யூ கிவனில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. f of 0ஓட வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுக்கணும். இது 2 minus 0 2, அப்போ 5/2. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2.5. ஆனால் நமக்கோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வல் வந்து 0,2க்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு 2.5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ராங். ஸோ நோ, சின்ஸ் f dash of x cannot be 2.5 at any point in 0,2. இதுக்குள்ள வந்து அந்த எந்த பாயிண்ட் போட்டாலும் 2.5ங்கிறது நமக்கு கிடைக்காது. Okay, next 9th question பாருங்க. Show that there lies a point on the curve f of x equal to x into x plus 3 e power minus 5/2. Minus 3 less than or equal to x less than or equal to 0 where tangent drawn is parallel to the x axis. அப்போ பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இருக்குன்னு? இதுக்கு என்ன ஃபார்முலா பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு நமக்கு f of x எடுத்துக்கிறோம். அது இந்த லிமிட்டில் கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் எக்ஸுக்கு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த டிஃப்ரென்ஷியபிளும் வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா இருக்கும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட் இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், f dash of x கண்டுபிடிச்சிக்கிறோம். f dash of xலேருந்து எக்ஸுக்கு பதிலாக சீன் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? டேஞ்சன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறத எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த எக்ஸோட வேல்யூ அகைன் இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ f dash of c வந்து நமக்கு என்னென்னா 0. அப்போ ஏன்னா நமக்கு வந்து இது மீன் வேல்யூஸ் தீரம், ரோல்ஸ் தீரம். எப்படி மிஸ் ரோல்ஸ் தீரம்னு சொல்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேஞ்சன்ட் டு பேரலல் அப்படின்னா ரோல்ஸ் தீரம், டேஞ்சன்ட் டு சீக்கண்ட் அப்படின்னா லெக்ராஞ்சி மீன் வேல்யூஸ் தீரம். ஸோ ரோல்ஸ் தீரத்தில் நமக்கு சி கண்டுபிடிக்கிறது கண்டிஷன் என்ன, f dash of c is equal to 0. ஸோ நமக்கு இந்த வேல்யூவை 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். இந்த மல்டிப்ளிகேஷன் அன்சைட் போனால் நமக்கு டிவிஷனில் வரும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், 0 அப்படின்னு கிடச்சிருங்களா? அப்போ என்ன இருக்குது, 2c plus 3 is equal to 0. ஸோ 2c வேணா +3 அன்சைட் போகிறப்போ -3. அப்போ c is equal to -3/2. அந்த வேல்யூ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குங்களா? -3/2 என்ன அர்த்தம், -1.5. அது இந்த லிமிட்டில் இருக்குது. ஓகே, இப்போ x equal to -3/2ன்னு கிவன் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -3/2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஸ்கொயர் பண்ணால் 9/4ன்னு கிடச்சிருங்களா? 3 into -3/2 into e power -5/2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9/2. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு -9/4 e power -5/2. அப்போ எக்ஸோட வேல்யூ இது, f of xோட வேல்யூ இது. இந்த பாயிண்டில் தான் parallel to x ஆக்சிஸாக இருக்கும். Okay, using mean values theorem, prove that for a greater than 0, b greater than 0, modulus of e power minus a minus modulus of e power minus b less than modulus of a minus b நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ ஃபங்க்ஷனே கொடுக்கல இல்லவா கண்ணு? அப்போ நான் ஃபங்க்ஷன் என்னவா எடுத்துக்கிறேன்னா e power minus x. எப்படி e power minus xன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ a b அப்படிங்கிறது தான் நமக்கு இன்டர்வல். இந்த இடத்துல ஏன்னு அப்ளை பண்ணுற, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணிங்கன்னா e power minus a வரும், பின்னு அப்ளை பண்ணிங்கன்னா e power minus b வரும். அதனால தான் ஃபங்க்ஷன் என்னவா எடுத்துக்கிட்டேன்னா e power minus x. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா a, b க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கும், ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம லெக்ராஞ்சி மீன் வேல்யூஸ் தீரம் என்ன அப்படின்னா f dash of c is equal to f of b minus f of a by b minus a. ஸோ ஃபங்க்ஷன் நமக்கு என்ன, e power minus x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் கிடைக்கும். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக -xனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1. ஸோ அதனால தான் மைனஸ் இன்ட்டு e power -x. ஸோ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக c நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா e power -c இருக்குது. ஸோ f of b அப்படிங்கிறப்போ நமக்கு இன்டர்வல் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸுக்கு பதிலாக பின்னு போட்டேன்னா e power -b, எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டேன்னா e power -a டிவைடட் பை இன்டர்வல் b minus a அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டு அதாவது e power -a முன்னாடியும் e power -b பின்னாடியும் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் a - bன்னு மாற்றிட்டேன். ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து e power -a ஃபஸ்ட் இருக்குது, அடுத்தது தான் e power -b இருக்குது. அதனால் ரெண்டு இதுலேயும் நம்ம எடுக்கிறப்ப அந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் இது இருக்குது. ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ மாடுலஸ் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் இப்போ இதோட வேல்யூ நான் எப்படி <1 போட்டேன் அப்படின்னா e power -x அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. e power -x ஓட வேல்யூ என்ன, அது <= 1. ஓகேங்களா? e power -x இருந்தால் அப்போ இந்த இடத்துல e power -cன்னு இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ -1 அப்படிங்கிறது நமக்கு என்ன, 1க்கு ஈக்குவலாக இல்லையவா, அதோட கம்மியாக இருக்குல்லவா, அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெறும் 1 போட்டிருக்கோம், ஈக்குவல் சிம்பிள் எடுக்காமல். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.19 பாருங்கள். நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, compute the value of c satisfied by the Rolle's theorem for the function. Rolle's theorem என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியபிளாக இருக்குன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் f of a f of b ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லணும், அப்புறம் f dash of c is equal to 0ன்னு அப்ளை பண்ணி அந்த c ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான்.
இதில் நமக்கு parallel to அப்படின்னு கேட்டிருந்தா தான் அந்த வேல்யூவை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அந்த சியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு வேல்யூ ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், எல்லாம் நமக்கு எக்ஸசைஸில் சொன்னதே தான். கண்டினியூஸ் போட்டோன்னா இது நமக்கு எஃப் ஆஃப் ஜீரோ, அதாவது ஃபர்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு, செகண்ட் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காக்கன்னு இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இதை உள்ள கொண்டு இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், யூ இன்டூ விங்கிற ஃபார்முலா போடணும். நீங்கள் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கனால ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ இதை வந்து நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் 4 பண்ணோம்னா உங்களுக்கு ஃபேக்டரைஸுங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x கியூப், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 6x ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் கியூப்பை பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் வரும், அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 6x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ உடனே சிக்கு மாற்றிக்கிறீங்க, எஃப் டேஸ் ஆஃப் சி 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கு வேல்யூ கிடைக்கும். நமக்கு சிக்கு வேல்யூ வந்ததுன்னா 3 வேல்யூஸ் கிடைக்குது, சாரி 2 வேல்யூஸ் கிடைக்குது. 1/2 1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அது இந்த லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 அப்படிங்கிறது அந்த 0,1க்குள்ளே இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்டர்வலில் வந்து நீங்கள் சி ஈக்குவல் டு 1ன்னு போடுறப்போ 1க்கு முன்னாடி வரைக்கும் தான், ஏன்னா இது ஓப்பன் 1 எடுக்கக்கூடாது. அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்னன்னா 1/2. பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ இன் த இன்டர்வல் 1/2, 2 சாட்டிஸ்ஃபைட் பை த ரோல்ஸ் தியரம். அதாவது இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னாவே சியோட வேல்யூ தான் கண்ணு. அதே ஃபார்மேஷன் தான். நான் மறுபடியும் சொன்னால் என்னால் வரிசை எல்லா கொஷினும் சொல்லிட்டு இருந்தால் நம்ம போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள். உடனே என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் எஃப் ஆஃப் 1/2 போடுங்க, அடுத்து 2 போடுங்க, ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. உடனே என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஷியேட்டில் சி அப்ளை பண்ணுங்கள், ரோல்ஸ் தியரம்னால 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது வந்து 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த லிமிட்டில் எந்த வேல்யூ இருக்கோ அது மட்டும் போட்டிருக்கோம், சி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.21 அதே தான், வேல்யூ ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்களா. இதில் லாகுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் உடனே கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸை இப்படியே வச்சுட்டு போடுறப்ப எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்படிங்கிறனால நமக்கு ஃபார்முலா தெரியும், லாக் ஆஃப் ஏ பை பி எப்படி எழுதிக்கலாம், லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு எழுதிக்கலாங்களா. அதுதான் பிரித்து எழுதியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறேன். லாக் 10, இதுவும் லாக் 10 வருது, லாக் 10 மைனஸ் லாக் 10 0. அது அடுத்து 3 அப்ளை பண்ணுறேன், அதுவும் நமக்கு 0 கிடச்சிருச்சு. அப்போ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இதுதான் பிரித்து எழுதிட்டோமா, லாக் ஆஃப் ஏ பை பியை லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு. இது ஃபுல்லாக எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 11th டிஃபரன்ஷியேஷன் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செயின் ரூல் எல்லாம் அப்ளை பண்ணுறது ஈஸியாக புரியும். இப்போ இது லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/x. ஓகேவா? அதுக்கப்புறம் இது எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்கா, அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் எக்ஸுக்கு பதிலாக 5x இருக்குது. அப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/x. எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்கனால 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5. இன்றைக்கி மேலே சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக சின்னு அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் சி 0க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து +√6 தான் அதுக்குள்ளே இருக்குது, லிமிட்டுக்குள்ளே. Okay, next பாருங்க, example 22. Without actually solving, show that the equation has only one real root in the interval. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒன்லி 1 ரியல் ரூட் மட்டும் இருக்குது. வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல் சால்வ் பண்ணாமல் தியரத்தை யூஸ் பண்ணி போடுறோம். ஓகே, ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. கண்டினியூஸ் க்ளோஸ்ட் இன்டர்வலில், ஓப்பன் இன்டர்வலில் நமக்கு இதாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், அதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x³ + 6x ஸ்கொயர்னு கிடச்சிருக்கா. ஓகே, உடனே என்ன பண்ணோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இங்கே நம்ம சிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் ஒன்லி 1 சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, ரியல் சொல்யூஷன். ஸோ 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ நமக்கு காமனாக எடுத்து எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த 2 சொல்யூஷன்ஸுமே பாருங்கள் இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இல்லை, ஏன்னா 0,1 ஓப்பன் இன்டர்வல் தான், 0வும் எடுக்க முடியாது, இந்த மைனஸும் கிடையாது. ஸோ ஹென்ஸ் பை த ரோல்ஸ் தியரம் தேர் டு நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ரோல்ஸ் தியரம் நமக்கு என்னென்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கேனாட் ஹேவ் 2 ரூட்ஸ் இன் த இன்டர்வல். அதாவது இந்த இன்டர்வலுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு இப்படி அப்ளை பண்ணுறப்போ 2 ரூட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த 0 கிடச்சலவா, இந்த 0வை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். அப்போ -2 அப்படிங்கிறது லெஸ் தென், அதான் இங்கே போட்டிருக்கு. அடுத்து 1ன்னு அப்ளை பண்ணுங்கள், இது 1 கிடைக்கும், இதுவும் 2 கிடைக்கும். 1 + 2 3, 3 - 2ங்கிறப்ப நமக்கு 1ன்னு வரும். ஸோ அது பாசிட்டிவில் கிடைக்குது, greater than 0. ஸோ த கர்வ் y = f of x crosses the x-axis between 0 and 1. அந்த கர்வ் வந்து பார்த்தோன்னா x-axis 0,1ங்கிற பாயிண்டில் கிராஸஸ் ஆகுது போகுது. ஸோ கிராஸ் ஆகிறப்ப அந்த இடத்துல எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கணும்னா ஒன்லி 1 பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். ஸோ நமக்கு இதில் சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஒன்லி 1 சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 23 ப்ரூவ் யூஸிங் த ரோல்ஸ் தியரம் that between any two distinct real zeros of the polynomial இந்த பாலினாமியலுக்கு ரெண்டு ரியல் ஜீரோஸ் வேறு வேறு எடுத்துக்கிறோம். ஸோ there is a zero of the polynomial இந்த பாலினாமியலுக்கும் அது வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கிவனில் எடுத்துக்கூடிய பாலினாமியலை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ரூட் வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ரெண்டு ஜீரோவாக எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு ஆல்ஃபா பீட்டாங்கிற அந்த இன்டர்வலுக்குள்ளே இது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். இதோட வேல்யூஸ் நீங்கள் ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணாலும் சரி, பீட்டான்னு அப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டு வேல்யூ நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ ரோல்ஸ் தியரத்தில் நமக்கு ஒரு சிங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும் அல்லவா, அந்த சிங்கிற பாயிண்ட் தான் இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா காமா அப்படின்னு எடுத்துகிட்டு, அந்த காமாங்கிற பாயிண்ட் கண்டிப்பாக இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் அதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறப்போ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பி டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் n-1 இன்ட்டு எக்ஸ் பவர் n-2 அப்படியே போகிறப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட் டேர்ம், டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 24 ப்ரூவ் தட் தேர் இஸ் a zero of the polynomial 2x³ minus 9x² minus 11x plus 12 in the interval 2,7 given that 2,7 are the zeros of the polynomial. ஓகே, இந்த பாலினாமியலுக்கு இது ஜீரோஸ் கண்ணு, இதை யூஸ் பண்ணுறப்போ இதே ஜீரோஸ் வந்து இந்த பாலினாமியலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஒன்றும் இல்லை கண்ணு, ஃபஸ்ட்டு இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும் 2,7 க்ளோஸ்ட் இன்டர்வலில், ஓப்பன் இன்டர்வலில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 அதாவது எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறேன், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 7 அப்ளை பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப எனக்கு 0 கிடச்சிருச்சு. எஃப் ஆஃப் 7 அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் 0 கிடச்சிருச்சு. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால பை ரோல்ஸ் தியரம் நமக்கு என்னென்னா எஃப் டேஸ் ஆஃப் சி வந்து 0. ஸோ கிவன் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 4x³ இது 3x² வரும், ஆல்ரெடி ஒரு 6 இருக்கனால 18x², 2x வரும், ஆல்ரெடி 11 இருக்கனால 22x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 24. ஓகேங்களா? இதை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக 0வா, இது பாருங்கள் ஃபுல்லாக 2வால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ 2வால் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2c³ minus 9c² plus minus 11c plus 12 கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் அப்படியே கிவன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு இருக்குன்னா சீன்னு இருக்குது. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஜீரோஸ் தான் இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? hence there is a zero of the above polynomial lies in the given interval 2,7. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணும், ஃபைண்ட் த வேல்யூஸ் இன் தி இன்டர்வல் 1,2 ஆஃப் த மீன் வேல்யூ தியரம் சாட்டிஸ்ஃபைடு த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது. ஸோ லிமிட் வந்து 1,2. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2ல் கண்டினியூஸாக இருக்கும், டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். மீன் வேல்யூஸ் தியரம் அப்படிங்கிறப்ப நம்ம எஃப் டேஸ் ஆஃப் சி போட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னாவே சியோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் 1,2, டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 1,2. ஸோ மீன் வேல்யூ தியரம் ஃபார்முலா எழுதியாச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸை என்னவா மாற்றிருக்கேன்னா சியாக மாற்றிட்டு போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்போ எஃப் ஆஃப் 1 எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 1 - 1 என்ன ஆயிருந்தா 0 ஆயிரும். 2 அப்ளை பண்ணுறப்போ 2 - 4 என்ன கிடைக்குன்னா -2. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கிடைச்சிருக்குன்னா 3/2. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே அந்த 3/2 இருக்குது. ஏன்னா 3/2ங்கிறது 1.5. ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின். எ ட்ரக் ட்ராவல்ஸ் அண்ட் எ டால் ரோட் வித் எ ஸ்பீட் லிமிட் ஆஃப் 80 km. அந்த ரோட்டில் வந்து பார்த்தோன்னா பர் ஹவருக்கு 80 km ஸ்பீடில் தான் போகணும். the truck complete a 164 km journey in 2 hours. ஆனால் அந்த ட்ரக்கில் வந்து பார்த்தோன்னா 2 ஹவர்ஸில் வந்து 2 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, 164 km போயிருச்சு. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் த டால் ரோட் த ட்ரக்கர் இஸ் issued with a speed violation ticket. அதாவது இந்த எண்ட் ஆஃப் த ரோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பீடு வைலேஷன் டிக்கெட் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? மீன் வேல்யூஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. ஓகே, ஃபங்க்ஷன் வந்து நம்ம எஃப் ஆஃப் டி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அது எந்த டைமில் போகுதுன்னா t ஹவர்ஸில் போகுது. ஸோ த கண்டினியூஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து 0,2 எப்படி எடுத்தோம் அப்படின்னா
2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 164 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ ஸ்டார்டிங் டைம் நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா 0ன்னு எடுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அதுதான் 0,2ல் போடுறோம். அப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னே சொல்ல, ஸ்டார்டிங் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸும் நமக்கு கிடையாது. அப்போ f(0)வோட வேல்யூ என்னென்னா 0. 2 ஹவர்ஸுங்கிறப்ப f(2)வோட வேல்யூ தான் 164. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது கண்டினியூஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல், டிஃபரன்ஷியல் வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓகே, இப்போ நமக்கு மீன் வேல்யூஸ் தீரத்துக்கு ஃபார்முலா என்னவோ அப்ளை பண்ணியாச்சு. இதில் வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 82 வருது. 82ங்கிறது 80 கிலோமீட்டரோட 2 கிலோமீட்டர் வந்து அதிகமாக போயிருக்காங்க 1 ஹவருக்கு. அப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய டிக்கெட் வந்து கரெக்ட். ஏன்னா அவன் ஸ்பீடாக தான் போயிருக்கான். ஸ்பீடாக போயிருக்கனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீடு வைலேஷன் டிக்கெட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், at some time of time during the travel in 2 hours the trucker must be traveled with a speed more than 80 km. 80 கிலோமீட்டரோட ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்காங்க. ஸோ which justify the issuance of a speed violation ticket. ஓகேவா? ஓகே, பாருங்கள், சப்போஸ் f of x is a differentiable function or all x with f dash of x ஓட வேல்யூ less than or equal 29 கொடுத்துருக்காங்க. f of 2 17 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 7? அப்போ f ஆஃபுக்குள்ளே இருக்கக்கூடியதான் நமக்கு லிமிட். ஒரு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 2, இன்னொரு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ இந்த 2,7ல் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா மீன் வேல்யூஸ் தியரம் அப்படிங்கிறனால f dash of c is equal to f of b minus f of a by b minus a. ஏங்க மிஸ் மீன் வேல்யூஸ் தீரம் எடுத்துருக்கீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டாலும் சரி, இங்கே f dash of x less than or equal to கொடுத்துருந்தாலுமே நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா மீன் வேல்யூஸ் தீரம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரோல்ஸ் தீரத்தில் வந்து f dash of c வந்து 0ங்கிற கண்டிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ மீன் வேல்யூஸ் தீரத்தை எடுத்துகிட்டு தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். f of b f of a ஈக்குவலாக இருக்கும். பட் இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக மீன் வேல்யூஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மீன் வேல்யூஸ் தியரம் எடுத்துக்கிட்டோம். இதில் f dash of c-ஓட வேல்யூ, அதாவது என்ன எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம c போட்டிருக்கோம். அதோட வேல்யூ என்னன்னா 29. ஸோ f of 7ஓட வேல்யூ தெரியாது. f of 12ஓட வேல்யூ -17. 7 - 2 சாரி -17 இல்லை 17 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய -7 - 2 5 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் 145னு கிடைக்குது. இந்த -17 ஆன்சர் பண்ணால் +17. ஸோ 162. அப்போது f of 7ஓட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோனா 162. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ப்ரூவ் யூஸிங் மீன் வேல்யூஸ் தியரம் கொடுத்துட்டாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் sin alpha minus sin beta less than or equal to alpha minus beta. இதே மாதிரி நமக்கு எக்ஸசைஸில் ஒன்று இருந்தது, e power மைனஸ் இருந்ததில்ல. அப்போ ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்தோம், e power x மைனஸ் எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டாவை அப்ளை பண்ணுறப்ப அப்போ ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், f of x equal to sin x. இந்த sin xங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டாவில் நமக்கு க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கும். ஓப்பன் இன்டர்வலில் நமக்கு என்ன இருக்குன்னா டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ண போகிறோம், f dash of x என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு மீன் வேல்யூஸ் தியரம் எழுதியாச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா ஏக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா இருக்கிறனால பியோட வேல்யூ பீட்டா, ஏவோட வேல்யூ ஆல்ஃபா எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ f of xங்கிறது sin x. அப்போ f dash of x நமக்கு என்ன இருக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ f dash of c வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக சீன்னு அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதில் f of பீட்டா அப்படிங்கிறது sin பீட்டா. ஏன்னா ஃபங்க்ஷனில் பீட்டான்னு அப்ளை பண்ணால் sin பீட்டா கிடைக்கும், ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணால் sin ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் கொண்டு வந்து நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுத்திருக்கேன். மாடுலஸ் எடுக்கிறப்போ அந்த கொஷினில் மாதிரியே நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா தான் இருக்குது நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரில். ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வெளியே வந்துடும், இதுலேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வெளியே வந்துடும். ஓகே, அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் காசி. ஓகே, இப்போ மாடுலஸ் ஆஃப் காசியோட வேல்யூ எப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு காஸ் எக்ஸோட டொமைன் வந்து -1 to +1. ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் மாடுலஸ் அப்படிங்கிறப்போ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது மாடுலஸ் ஆஃப் காசியோட வேல்யூ என்ன அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். A thermometer was taken from a freezer and placed in boiling water. It took 22 seconds for the thermometer to rise from -10 degree Celsius to 100 degree Celsius. அதாவது 22 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுக்கிறாங்க தெர்மோமீட்டரை. அப்போ எவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் -10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நமக்கு 22 செகண்ட்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸாக மாறிடுச்சு. ஷோ தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆஃப் டெம்பரேச்சர் அட் சம்டைம்ஸ் t இஸ் 5 டிகிரிஸ் செல்சியஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பாருங்கள் f of t வந்து டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, மீன் வேல்யூஸ் தீர நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ, அதாவது நமக்கு இதில் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா -10, 100
10லேருந்து தான் 100 மாறுது. அப்போ பியோட வேல்யூ 100, ஏவோட வேல்யூ -10. ஸோ நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் பிங்கிறது 100, எஃப் ஆஃப் ஏங்கிறது -20. இதில் லிமிட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது, 22 செகண்ட்ஸ் இருக்குது இந்த 100 அப்போது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோங்கிறதே தெரியாது, அதனால் ஸ்டார்டிங் வந்து 0ன்னு போட்டோம். இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் பர் செகண்ட் கிடச்சிது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கிடையாது, சாரி, இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0,22, அதாவது இது ஏ இது பி. அப்போ 22 செகண்ட்ஸில் தான் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 100. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் வந்து பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகேங்களா? எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ தான் நமக்கு -10, எஃப் ஆஃப் பியோட வேல்யூ நமக்கு என்னென்னா 100. ஏ, பிங்கிறது 0,22. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.